நம்ம கார்த்திக் இருக்கிற கோவத்துல அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, வெட்டி போட்டு கொலையே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு அடுத்த மைண்ட் செட் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி பண்ண துரோகத்த நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணி குடிச்சு குடிச்சு தன்னோட உடம்பையே வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகியும் கௌதமும் வந்துட்டு கார்த்திக் கிட்ட இப்படி விஷயத்த பத்தி சொல்லும்போது, நம்ம கார்த்திக் ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதை எதிர்த்தாரு. "இல்ல எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி பண்ண துரோகத்துல இருந்தே நான் இன்னும் வெளிய வரல. இன்னொரு பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, என் தலையில கட்டி வச்சு, அவளும் அதே மாரி பண்ணா, என்னால வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, உயிரோடவே இருக்க முடியாது. இப்ப நான் உயிரோட இருக்கேன்னாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சந்தோஷப்படணும். வேணா வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரிலாம் பண்ணாம, குடிக்காம, என் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இருந்துடுறேன் அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. ஆனா, அதுக்கப்புறம் நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது இலக்கியா வந்து மறுபடியும் அஞ்சலிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரது, கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிறது, இப்படி ஒரு பிளான பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா, கார்த்திக்கே இலக்கியா கிட்ட சொல்லிட்டாங்க. "அண்ணி, நீங்க எந்த அளவுக்கு நல்லவங்கன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா, இப்படி கேடு கெட்டவள மறுபடியும் என்னோட தலையில கட்டாதீங்க. நான் தான் ஏதோ தெரியாம போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இப்போ இப்படி கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்க தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அஞ்சலிய என்னோட தலையில கட்டி வச்சு, இவ்வளோ பெரிய மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடாதீங்க. அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. "இல்ல கார்த்திக், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு புரிய வைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, இல்ல அண்ணி, இது வந்து பார்த்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. எனக்கு வந்து குழந்தைங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உயிருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அந்த குழந்தைங்கள வச்சே ஏமாத்துன இந்த அஞ்சலி இருந்துட்டு எனக்கு வேணவே வேணாம். அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாலோ, இல்ல 1 மாசம் கழிச்சோ, 2 மாசம் கழிச்சோ, அதாவது பயந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் சொல்லியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போற போக்குல மறந்துட்டு, நமக்கு குடுத்த வாழ்க்கை இதுதான். இத வாழ்ந்துட்டு தான் ஆகணும். நம்ம தான வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிட்டோம். நமக்கு குழந்தை இல்ல அப்படின்றத ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, நான் சொல்லி ஏத்துட்டது. பட் எங்க அப்பா சொல்றது வேணா வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவமான ஒரு பேச்சு. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வழியே கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்துட்டு, "கார்த்திக் சொல்றத கேளு கார்த்திக்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு, அம்மா நீங்க சொன்ன மாரி அண்ணா நீங்க சொன்ன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கல்யாணத்துக்கு நான் தயாராகுறேன். ஏன்னா இப்படியே விட்டா இலக்கிய அண்ணி நெனச்சத சாதிக்காம விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய கன்வின்ஸ் பண்ணி, என்ன கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் அஞ்சலி கூட சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன பிளான் வேணாலும் பண்ணுவாங்க. அதனால நீங்க உடனடியா எந்த பொண்ண பார்த்து கை காட்டுறீங்களோ, அந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அந்த பொண்ணு கூட நல்லா சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைய தொடங்குறேன் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி. அப்படின்ற மாரி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து சொல்றாங்க. அடுத்தது அதாவது நம்ம இலக்கியா என்ன நெனச்சாங்க, கார்த்திக்கு தெரிஞ்சா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு தெரிவிப்பாரு இந்த கல்யாணத்துக்கு, புது கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவோட அந்த ஹோப் எல்லாமே, அதாவது அந்த நம்பிக்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தலைகீழா மாறிட்டு இருக்கு. ஏன்னா, அஞ்சலிய அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து மறுபடியும் வாழ வைக்கணும், அஞ்சலிய திருத்தணும் அப்படின்ற எண்ணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஸ்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நம்பிக்கைய கைவிடுற மாரியே கிடையாது. அப்படி கைவிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க இலக்கியாவே இருக்க மாட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, அடுத்ததா கல்யாண ஏற்பாடுகள்லாம் சிறப்பாவே நடந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு பொண்ண புடிச்சுலாம் கல்யாணம் பண்ணல. அவங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பொண்ணையும் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பொண்ண தான் பார்த்து, அடுத்ததா கல்யாணம் நிச்சயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.